தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட்டை அனலைசிஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் மூலமாக 25th January 2019 அன்னைக்கு எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எந்த லெவல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றியான டெக்னிக்கல் அனலிசிஸ் வீடியோ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு, சேனலுடைய சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணியிருந்திருப்போம். அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியை வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி கண்டிப்பாக என்ன செய்யாது, 170 கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது. இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஃபர்தராக சேல் பண்ணணும். இல்லைனா நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். இது கண்டிப்பாக 27,400 திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும். ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இதை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தராக திருப்பி மேலே போகும். இல்லை திருப்பி அவங்களுக்கு இதை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து திரும்பி 27,170 பிரேக் பண்ணாதான் ஃபர்தராக திருப்பி இறங்கும் பேங்க் நிஃப்டி. ஸோ ஒரு நாள் இறங்கிடுச்சு, ஸோ ஃபர்தராக திருப்பி இறங்குன்னு சொல்லி நியூஸில் சொல்கிறது எதையும் பிலீவ் பண்ணாதீங்க. டெக்னிக்கல் அனலைசிஸை லேர்ன் பண்ணுங்கள். ப்ரைஸ் ஆக்ஷன் படி மார்க்கெட் எந்த சைடு மூவ் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ லேர்ன் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி கேண்டில் சிக்ஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு போகணும். ஸோ சீக்ரெட் ஆஃப் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்ன் சொல்லி ஒரு வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அது வந்து ஒரு வேளை நீங்கள் பேசிக்ஸை, அதாவது இப்போ தான் நீங்கள் பிகினர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேசிக் கேண்டில் சிக்ஸ் பேட்டர்னை ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் மூவ் வந்து பேங்க் நிஃப்டி எங்கே போக போகுது, 27,400 டச் பண்ணும். இதை டச் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகுதா இல்லை மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக 27,600 போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, சேல் ட்ரெண்டில் தான் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு எப்போ சேல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 27,170 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்தா தான் ஃபர்தராக என்ன செய்யணும், நீங்கள் டவுன் சேலுக்கு போகணும். அது வரைக்கும் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக சப்போர்ட்டில் வந்து ஒரு ஹேமர் கொடுத்துருக்குது. இது 27,400 வரைக்கும் திருப்பியும் ஒரு மூமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிஃப்டி ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் டெய்லி 3 hours. இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ட்ரெண்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது, அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்ட்ராடேயில் நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் ஆன்லைனில். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் பீப்புள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நிஃப்டி நம்ம ஆல்ரெடி நேற்றே சொல்லியிருந்தோம், கீழே வந்து சேனலுடைய சப்போர்ட் இருக்குது. நேற்று எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, சப்போர்ட் இருக்குது. இந்த இதில் சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு சொல்லியிருந்தோம், அடுத்த லெவலான 10,672. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபர்தராக திருப்பி பேங்க் நிஃப்டி வந்து இறங்கும். ஓகே, ஸோ இதனால் நீங்கள் இது கூட திருப்பி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், 2 லெவல் கொடுத்துருந்தோம். 10,880 அது நான் க்ளோஸ் பண்ணலையோ, ஒரு நிமிஷம் நான் ட்ரா பண்ணிடுறேன். அதை நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, 10,880 அப்படிங்கிறத திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இல்லை ஒரு வேளை அது இல்லைனா கூட கண்டிப்பாக 10,864 ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், 64 ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், 66 ரீச் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே திருப்பி அதே இடத்துல வந்து டச் பண்ணி நிற்கிது. நாளைக்கு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி ஒரு மூவ் இருக்கும். அது வந்து இப்போ 10,917 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ எங்கே வரைக்கும் போக போகுது, ஏன்னா இந்த சப்போர்ட் நாளைக்கு இதை திருப்பி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும், இது இங்கேருந்து 10,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எப்போ திருப்பி இந்த சேனலை உடைக்குதோ அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், திருப்பி நிஃப்டி இறங்கும். அதனால் ஒரு நாள் டவுன் ஆயிடுச்சு, ஃபர்தராக திருப்பி அவ்வளோதான் சேல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை. இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக சேல் ட்ரெண்ட் வரல.
நமக்கு வந்து இந்த லெவலுங்கிறது 10,760ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துட்டான்னா திருப்பியும் உங்களுக்கு நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் நீங்கள் திருப்பி அடுத்து நமக்கு இன்னொன்று க்ளோசிங் என்ன இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக அடுத்த சப்போர்ட்டுங்கிறது 812. ஸோ இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து ஃபர்தராக பேங்க் நிஃப்டி வந்து இறங்கும். நீங்கள் இதனால் நோட் பண்ணிக்கோங்க. இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்து இறங்கும், இல்லைனா அது இறங்கவே இறங்காது நிஃப்டி. ஓகே, ஸோ அப்போ இப்போதைக்கு சப்போர்ட்டுங்கிறது நமக்கு எது தெரியுது, இது சப்போர்ட்டு. நம்ம சப்போர்ட்டுங்கிறது எது நோட் பண்ணிக்கிறோம், சப்போர்ட் இது நோட் பண்ணால் தான் தெரியும். ஓகே, இது சப்போர்ட்டு 10,814ங்கிறது சப்போர்ட். ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் மேஜராக ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, ஸோ அப்போ இது உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸு 10,900ங்கிறது ரெசிஸ்டன்ஸு, கீழே 10,814ங்கிறது சப்போர்ட். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன், அதான் உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நேற்று, HDFC பேங்க்கை பொறுத்தளவில் இனிமேல் இந்த சப்போர்ட்டை உடைக்கணும். இந்த சப்போர்ட்டுங்கிறது 2100 உடைச்சா தான் அடுத்து நம்ம டவுனுக்கு போகணும், இல்லைனா இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லுவோம். சப்போர்ட் வந்து எடுத்துருக்குது. இப்போ இது வந்து இன்வெர்டர் ஹேமர் சப்போர்ட் ஜோனில். இன்வெர்டர் ஹேமர் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து பை பண்ணணுமா சேல் பண்ணணுமா சப்போர்ட் ட்ரெண்டில். இன்வெர்டர் ஹேமர் என்ன பண்ணணும், 2121க்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் அடுத்து பை பண்ணலாமா இல்லை சேல் பண்ணலாமா பற்றி யோசிக்கணும். ஸோ இப்போதைக்கு நாளைக்கு அது என்ன அடுத்து எப்படி க்ளோசிங் கொடுக்குதுன்னு பார்த்தா நம்ம இதில் ட்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ICICI பேங்க். ICICI பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா சொல்லியிருந்தோம், இது வந்து உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டருடைய இன்வெர்ஸ் பேட்டர்னு. இதை பிரேக் பண்ணது மேலே போயிருக்குது. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக இன்வெர்டர் ஹேமர் கொடுத்துருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி பவுன்ஸ் ஆகும்னு சொன்னோம், அதே மாதிரியே பவுன்ஸ் ஆகிருக்குது. கண்டிப்பாக இது வந்து சப்போர்ட் இருக்குது 366ல். ஒன் டே வந்து க்ளோசிங் கொடுத்துரு. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலலாம் கொடுத்துருக்கு. எவ்வளோ தான் 364.8, கிட்டத்தட்ட நியர்பை ₹1 தான். ஸோ இப்போயும் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அடுத்து இதை திருப்பி 368 பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி 372 வரைக்கும் திருப்பி ஒரு மூவ் வந்து ICICI பேங்க்கில் பார்க்கலாம். அதனால் டவுன் ஆயிடுச்சு, திருப்பி அப்படியே இறங்கும்னு நினச்சி பண்ணாதீங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து திருப்பி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ICICI பேங்க்கில். அதனால் சேல் பண்ண வேண்டாம். பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பை பண்ணணும், 368.40க்கு மேலே தான் பையே பண்ணணும். கொடாக் பேங்க் நேற்று சொல்லியிருந்தோம், லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இறங்கும். 1663 ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் 1652 வரைக்கும் இறங்கலான்னு பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக எங்கே வரைக்கும் இருந்துச்சு இன்றைக்கி கரெக்டாக பாருங்கள், 1663ல் ஒரு டச் எடுத்துருக்கு பாருங்கள். லோ என்னன்னு பார்த்தீங்களா, கரெக்டாக 63. ஸோ லாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், நேற்று உள்ள வீடியோவுக்கும் இதுக்கும் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல சப்போர்ட்னா அந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும். அதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ SBI சொன்னால் SBI வந்து இந்த டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸுங்கிறத நம்ம வந்து இது ரெசிஸ்டன்ஸ். இப்போ இதை நம்ம நோட் பண்ணிக்கிடுவோம். இதுக்கு மேலே உள்ளதெல்லாம் விட்டுடலாம். இது ரெசிஸ்டன்ஸ், இது ஒன்றும் தேவையில்லை, இப்போதைக்கு தேவையில்லை. இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிடுவோமா. ஓகே, ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணும். ஓகே, ஸோ அது ரெசிஸ்டன்ஸு. இப்போ நமக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி ரெசிஸ்டன்ஸில் வந்து இன்றைக்கி டச் பண்ணியிருக்கா, கரெக்டாக பாருங்கள். 290 டச் பண்ணணும்னு சொன்னோம், ஆனால் 289 டச் பண்ணிட்டு திரும்பி இருக்குது. ஓகே, ஸோ இனிமேல் நீங்கள் இந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா 285 பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தைரியமாக சேல் பண்ணலாம். அதுக்கான அடுத்த இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் எங்கன்னா, ஒரு நிமிஷம், அடுத்த சப்போர்ட்டு உங்களுக்கு 282ல் தான் இருக்குது. 282 அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டு 277. ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு 290 பிரேக் பண்ணியிருக்குது. திருப்பி அது கூட அந்த இடத்துல டச் பண்ணி இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கேண்டில் 6ல் வரணும். ஒன்று ஷூட்டிங் ஸ்டார் வரலாம், இல்லை ஒரு ஹேங்கிங் மேன் வரலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு டோஜி இந்த சைடு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் சேல் பண்ணுறதை பார்க்கலாம். இல்லைனா 285 பிரேக் பண்ண பிறகு தான் நீங்கள் என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். இப்போதைக்கு நீங்கள் அதில்
ட்ரேட் பண்ண வேண்டாம். 285 பிரேக் பண்ணி ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் சேல் பண்ணுங்கள். 282 டார்கெட், அடுத்து 200. இந்த சேனலோடைய சப்போர்ட் இருக்குது. இந்த சேனலை உடைச்சிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணுறதை பார்க்கலாம். ஆனால் ட்ரெண்டு சேலிங்க்கு மாறிடுச்சு. திருப்பி பவுன்ஸ் ஆகட்டும், பவுன்ஸ் ஆகி திருப்பி ரிவர்சல் ஆகட்டும், அப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க் சொன்னோம் அதே தான். கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ளோசிங் எங்கே போய் கொடுத்துச்சு பார்த்தீங்களா? இது அங்கே தான் க்ளோசிங் கொடுக்குது. இது இன்னும் இறங்கவே மாட்டேங்குது. இறங்குனா கரெக்டாக எங்கே வரைக்கும் இறங்குது? 654 வரைக்கும் வருது. இந்த இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ராங் சப்போர்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஸோ சப்போர்ட்டை நம்ம கரெக்டாக கொடுத்துருவோமா? ஓகே, இது உங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போ ஆக்ட் பண்ணிட்டு இருக்குது. இந்த இடத்துக்கு வருது, திருப்பி மேலே போகுது. இப்போ சேனலை உடைக்கவே மாட்டேங்குது. ஒன் டேயில் கரெக்டாக க்ளோசிங் பாருங்கள், அதுக்குள்ளே தான் கொடுக்குது. இது கண்டிப்பாக திருப்பியும் ஒரு மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 680 வரைக்கும் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. அதனால் நீங்கள் சேல் பண்ண வேண்டாம். திருப்பி நீங்கள் எப்போ பை பண்ணணும்னா 670க்கு மேலே ஒன் டேயில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பை பண்ணலாம். இது அடுத்து உங்களுக்கு டார்கெட் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மேலே போகும். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு பிக் மூவுக்கு தயாராகுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 3-4 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு டோஜியாக விழுந்துட்டு இருக்குது. ஒரு பிக் மூவ் வந்து வரப்போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 1475 பிரேக் பண்ணால் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக கீழே போகும். அந்த இது வந்து 1440 1400 வரைக்கும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை திருப்பி உங்களுக்கு 1500க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு 1541 ஃபாஸ்ட்டாக மேலே ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது ரெசிஸ்டன்ஸ் நான் நோட் பண்ணிடுறேன். எது சப்போர்ட்டு நம்ம நோட் பண்ணிடுவோமா இதில்? ஏன்னா வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக புரியும். ரெசிஸ்டன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டுங்கிறது 2 சப்போர்ட்டு. இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எது? SUPURT. ஓகே ரைட். ஸோ இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டு உங்களுக்கு 1474. இதை உடைச்சா உங்களுக்கு இறங்கும். எங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டு 1440. ஸோ இதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டு, இதுவும் சப்போர்ட்டு. ஸோ 2 சப்போர்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்கு டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு டார்கெட் 204 ரீச் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இறங்குச்சு. திருப்பி ஒரு டோஜி இது ஒரு ஹேமர் போட்டுச்சு. அடுத்த நாள் க்ளோசிங் கொடுத்துச்சு. நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்? 200க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா மேலே போகணும். ஆனால் நம்ம கொடுத்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படி டார்கெட்டை வித்தின் நம்ம 4th அன்னைக்கு, ஐ திங்க் ஜனவரி 4th அன்னைக்கு நம்ம எஸ் பேங்க் அனலைஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். ஒருவேளை நீங்கள் எஸ் பேங்க் வீடியோஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் டார்கெட் 204, செகண்ட் டார்கெட் 223 கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 டேஸில் எத்தனை பர்சன்டேஜ்? 10% வந்து மூவ் கொடுத்துருச்சு எஸ் பேங்க். ஓகே, இப்போ தான் எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொன்னார், எஸ் பேங்க்கில் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணார். கடைசி 1 ஹவரில் இந்த மூவ் நடந்திருக்குது. ரிசல்ட் வந்த உடனே எஸ் பேங்க் ரிசல்ட் நீங்கள் இதாக இருக்குது, அது வந்தோடனே ரீச் ஆயிடுச்சு. ஆனால் நமக்கு டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. நம்ம வந்து ரிசல்ட்டெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணலை. நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒரு பேட்டர்ன் பார்க்குறோம். ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்திருக்குது. ஃபஸ்ட்டு சேனலை பிரேக் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் பிரேக்கப் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக மேலே போகும். டார்கெட் எப்படின்னு சொல்லி கொடுத்தோம். டார்கெட் எதை வச்சு நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சும்மா நம்ம டார்கெட் கொடுக்கல அங்கே வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சர்டன் ரீசன் இருக்குது. ஸோ இதுக்கான ஹைட் என்னது? இந்த ஹைட்டு தான் ஈக்குவல் டு தான் டார்கெட். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ கிளியரான இந்த ஹைட்டு எவ்வளவோ அதேக்கான டார்கெட் தான் இது. ஸோ நம்ம சொன்ன மாதிரியே 225 வரைக்கும் போயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்பிஎல் பேங்க் நம்ம சொல்கிறது தான். நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்குது. இதில் இப்போதைக்கு நம்ம ட்ரேடே பண்ண வேண்டாம். இதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணோம்னா கிளியராக நம்மளால் செய்ய முடியாது, ப்ராஃபிட் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கரெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த கரெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கரெக்ஷனு இது எங்கே ஆகுதோ அது வரைக்கும் இது போகும். ஸோ அந்த கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன செய்ய முடியும், இதில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடு, பேட்டர்ன்ஸை எப்படி ட்ரா பண்ணுறது, பேட்டர்ன்ஸில் எப்படி டார்கெட் வைக்கிறது,
அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே, ஸோ கிளாஸ் ஆன்லைனில் எடுத்துகிட்ருக்குறோம். ஒரு வேளை உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தடை பற்றி லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ.